இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஐநா சபையில் இருந்து ஒரு கண்டிப்போ, ஒரு கண்டனமோ, ஒரு எச்சரிக்கை வந்திருக்கா? முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இங்க என்ன ஆட்சி நடக்குது? ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு பிரதான தேசிய கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, அவர்களோட பணத்தை கேட்காம கொள்ளாம திருடுவது, திருட்டுக்கு சமதானம் அது. உங்களுடைய வங்கியில காசு உலையில உங்க கையை பெருமாள் எடுக்க முடியுமா? அதுக்கு சட்ட விதிகள் இருக்கு. ஒருத்தர் சரியான நேரத்தில் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யலன்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா 10,000 ரூபாய் அபராதம். அரசியல் கட்சிக்கு அது கூட கிடையாது, விலக்கு இருக்கு. அதான் ஐநா சபையில் தீர விசாரித்து ஆய்வு செய்து சட்ட ரீதியாக இதெல்லாம் கவுன்சிலில் வச்சு தான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படின்னு நடக்கிறது வருத்தத்தக்கது. எச்சரிக்கிறோம். தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் முடக்கிட்டு இவர் அதிபராட்சி பண்ணுவாரா? வடகொரிய அதிபர் மாதிரி, சீனா அதிபர் மாதிரி? அப்படித்தானே இருக்கிற போக்குலாம். முதலமைச்சர்களை போய் கைது பண்ணுறது எந்த விதத்தில் சரி? உங்களுக்கே தெரியும், உச்ச நீதிமன்றம் DK பாசுடைய வழக்காகட்டும், கிருஷ்ணய்யர் வழக்காகட்டும், தெளிவாக சொல்லி கைது என்பது எப்பொழுது எடுக்கணும்? ஒருத்தனை பிடிச்சி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும்னா இந்த வழக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆராக இருக்கணும், இல்லைன்னா அந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற வழக்காக இருக்கணும். சிறிய வழக்குகள்லாம் பிடிச்சி உள்ள போடக்கூடாது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நாட்டை விட்டு ஓடி போயிடுவாரா? நீ சார்ஜ் ஷீட் போட வேண்டியதானே? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. எல்லோரும் சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டும், மிரட்ட வேண்டும், முரட்ட வேண்டும். தலைவர்கள்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வருவதற்கான சூழ்ச்சிகளை பண்ணால் மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் எழுச்சியாக இருக்கு. அப்படியே உள்டாவா சொல்லுங்க, தவறா சொல்றாங்க. இந்தியா கூட்டணி 400க்கு மேலே, அது கீழே தான் வருவாங்க.